மீஷோவில் இருந்து என்னோடய கிச்சனுக்கு இந்த ப்ராடக்ட் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து கரண்டி ஹோல்டர் தான். கரண்டி ஃபில்டர்லாம் ஹோல்ட் பண்ணி போடுவோம்ல அதுதான். ஒரு எண்ணத்துலேயே ஒரு 10 போல் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸாக இருக்குது. மேலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. அதில் நம்ம லைட்ரு கத்தி எல்லாமே போட்டுக்கலாம். இதில் தான் நான் வந்து போன மாதம் இந்த ப்ராடக்ட் பார்க்கும்போது 2 எண்ணம் 150ன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் போன வாரம் வந்து 2 எண்ணம் 110ன்னு ஆஃபர் போட்டிருந்தாங்க. கேஷாக இருந்தால் 110, ஜிபேயாக இருந்தால் 100. நான் ஜிபே பண்ணி வாங்கிட்டேன். 100 ரூபாய்க்கு எப்படி இருக்குமோன்னு பார்த்தேன். கண்டிப்பாக சொல்கிறேன், 100 ரூபாய்க்கு நல்ல வர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். ஸ்டீல் தான், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதில் தான் நான் அரைய போகிறேன். என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி கிச்சனு தான். அதனால் ஸ்பேஸ் எல்லாம் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. இதில் ஒரு ஆணி போட்டு தொங்க போட்டிருந்தேன். ஆனால் வந்து மணி பிளான்ட் வந்து எடுக்கும்போது தட்டும். அதனால் கொஞ்சம் மேலே தள்ளியே அரைஞ்சி என்னோடய ஃபில்டரும் நான் கப்பும் தொங்க போடுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஒரு கரண்டிக்கு மேலே நான் தொங்க போட்டிருப்பேன். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. காலையில் சாயா போடும்போது நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது இதை எடுக்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகும். ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த 5 பொருள் போடுறதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். சூப்பராக போட்டாச்சு. 2 எண்ணம் 100 ரூபானா கண்டிப்பாக வர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் இது. அடுத்து வந்து இந்த ஹேண்ட் வாஷு ஒவ்வொரு டைமும் எடுக்கும்போதும் கீழே விழுந்துடும். அந்த சைடு மணி பிளான்ட்டுக்கு அந்த சைடு விழுந்துடும். அப்போ நான் அந்த மணி பிளான்ட்டை எடுத்துகிட்டு தான் திரும்ப மறுபடியும் ஹேண்ட் வாஷ் எடுக்கணும். அதனால தான் நான் இந்த ட்ரே ஒன்று வாங்கியிருந்தேன் இது வைக்கிறதுக்காக. இது வந்து பக்கத்தில் ஷாப்பிங் போது தான் வாங்கியிருந்தேன். 35 ரூபா தான் ஒரு எண்ணம். போன வாரம் போகும்போது ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் பெருசாகி போச்சு. அந்த சுவரோட கேப்பில் கரெக்டாக நிற்கலை, நீளமாக இருந்தது. அதனால் நேற்று போகும்போது இது வாங்கிட்டு வந்துட்டேன், சின்னது. அதில் ஆல்ரெடி ஹோல் இருக்குது. அதனால் 2 பக்கமும் ஆணி அரைஞ்சிட்டு அந்த ஹோலில் நம்ம தூக்கி போட்டுடலாம். இதில் வந்து முக்கியமாக தேவைப்படுறது வந்து ஹேண்ட் வாஷும் ஃபேஸ் வாஷும் வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இது வந்து என்னோடய ஃபேஸ் வாஷு, ஹஸ்பண்டோட ஃபேஸ் வாஷ். இந்த 3 தான் இதில் நிற்கும். கரெக்டாக 3 நிற்கும். அது மாதிரி வாங்கிட்டேன். என்னோடய கிச்சன் ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சனு தான். அதில் வந்து எனக்கு தேவையானதை கரெக்டாக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ சின்ன கிச்சனாக இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான பொருளை நம்ம கரெக்டாக வச்சோம்னா கிச்சன் ரொம்ப நீட்டாகவே தான் இருக்கும். கிச்சன் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.